Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimay's kitchen. நான் இன்னைக்கு உங்களுக்கு பன்னீர் டிக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் காட்ட போகிறேன். இது வந்து பக்கா 5-star ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு வீட்டிலே கிடைக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பன்னீர் அப்புறம் கேப்சிகம் அப்புறம் டொமேட்டோ அண்ட் ஆனியன் இது வந்து கொஞ்சம் கியூபிக் ஷேப்ஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். டொமேட்டோவில் அந்த சீட்ஸ்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வெறும் அந்த தோலை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பன்னீரை வந்து கியூபிக் ஷேப்ஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸ் மேரினேஷன் பண்ண போகிறோம். இந்த பேஸ் மேரினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு தந்தூரிக்கோ திக்காக்கோ எந்த ஒரு நீங்கள் வெஜ்ஜோ நான்வெஜ் எது எடுக்கிறீங்களோ எல்லா வகையானதுக்கும் ஃபஸ்ட்டு பேஸ் மேரினேஷன் இது நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இதில் டொமேட்டோ ஆனியன் கேப்சிகம் பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஏன்னா நாங்கள் செகண்ட் மேரினேஷனும் பண்ண போகிறோம். அதில் ஃபுல் மசாலாஸ் இருக்க போது இதில் வந்து மைல்டான மசாலாஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து ஜூஸ் சாறு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரஹிமை கிச்சனுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். இப்போ லெமன் எக்ஸ்ட்ராக்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் அளவு நம்ம வந்து இது ரெஸ்ட்லேயே விட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லெமன் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு ட்ரையான பேனில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கீ விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கீ விட்டுக்கிட்டு அதாவது நெய் போட்டுக்கிட்டு கடலை பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் மிக்சியில் வந்து பவுடர் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி பவுடராகவே இருக்குன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு இது சேர்த்துக்கோங்க. வெறும் வந்து அந்த கீயில் வந்து இது ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாகவே இருக்கும். நம்ம வந்து இது கொஞ்சம் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு வந்து டர்மரிக் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு கலர் வேணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் மிளகா பொடியில் நீங்கள் வெறும் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ரெட் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கியூமின் சீட் பவுடர் அப்புறம் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பேஸ் மேரினேஷனில் உப்பு போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கட்டும். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்மெல் கொடுக்கும். அப்புறம் வந்து கேர்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து திக்கான கேர்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் வந்து மறுபடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு எண்ணெய் இல்லைன்னா கூட நீங்கள் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். ஸோ மேரினேஷன் பண்ணுறப்போ இந்த மசாலாஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பன்னீரோ டொமேட்டோ கேப்சிகம் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணி இது நல்லா வந்து அந்த பன்னீர் மசாலாஸோட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு கிரில்லோ இல்லை திக்கா எது பண்ணாலும் 2 மேரினேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பேஸு அப்புறம் வந்து நம்ம செகண்ட் வந்து மசாலாஸ். இப்போ வந்து இது கிரில்லோ இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நான்ஸ்டிக் தவாவில் இது ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு கீ நல்லா விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடானதும் கீ இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற வெஜ்ஜஸோ அண்ட் பன்னீர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்போ தான் 2 சைடும் அப்போ தான் குக்கும் ஆகும். நல்லா பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே எம்மியாக இருக்குது. இது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து உங்கள் வீட்டில் கிரில் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து கிரில்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஸ்டவ்லேயும் இது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து
யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வேணா கூட நீங்கள் வந்து இது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் பன்னீர் வச்சு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து ஸ்லிம்மில் வச்சு இது நீங்கள் டோஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இல்லையா உங்ககிட்ட கிரில் பேன் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து வந்துட்டுருக்கு, கிரில் ஆகிட்டே இருக்குது. இப்போ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. பன்னீர்லாம் நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. அந்த வெஜ்ஜீஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக இது வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தவாவில் ஃப்ரை பண்ணது, அப்புறம் இது வந்து நம்ம கிரில் ஃப்ரை பண்ணது. டேஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கும். கடைசியில் வந்து நீங்கள் சாட் மசாலா வந்து இது கடையில் தனியாக விற்கும், இது நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க மேலே. அப்புறம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்னா வந்து கார்னிஷ் பண்ண ஏதாச்சும் வேறு சீசனிங் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமன் லாஸ்ட்டில் தூவி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டார்டர் வீட்டிலே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டைப்பில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் வெஜ் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதுதான் இது சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ரஹிமே சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இன்னும் வேறு ரெசிபிஸ் வரும், நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பன்னீர் டிக்கா ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ.